மை மைண்ட் மேஷ் கிறிஸ்தவ வினாடி வினா தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பது எந்த நபருக்கு கூறப்பட்ட பிரபலமான மேற்கோள்? கர்த்தர் என் மேய்ப்பர், எனக்குக் குறைவில்லை என்ற வார்த்தைகளைச் சொன்னவர் யார்? என்னை பலப்படுத்துகிறவராலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலமுண்டு என்பது எந்த அப்போஸ்தலனின் மேற்கோள்? ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு என்ற பிரபலமான மேற்கோள் எந்த பைபிள் புத்தகத்தில் உள்ளது? நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்ற பிரபலமான வார்த்தைகளைச் சொன்னவர் யார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்னது யார்? நீதிமானோ தன் விசுவாசத்தினாலே பிழைப்பான் என்று சொன்ன தீர்க்கதரிசி யார்? பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய ஈவோ நித்திய ஜீவன் என்பது எந்த புத்தகத்தில் காணப்படுகிறது? என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னது யார்? அன்பு நீடிய பொறுமையுள்ளது, தயவுள்ளது என்ற பிரபலமான மேற்கோள் எந்த புத்தகத்தில் உள்ளது? மெதுவான மறுமொழி உக்கிரத்தை ஆற்றும் என்ற மேற்கோள் எந்த ஞான புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது? நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்க முன்னே அறிந்தேன் என்பது யாருக்குச் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்ற சொற்றொடர் எந்த புத்தகத்தில் காணப்படுகிறது? இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று சொன்னது யார்? தேவனே, எனக்குள் சுத்த இருதயத்தை சிருஷ்டியும் என்று சொன்னவர் யார்?
நான் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன் என்பது எந்த புத்தகத்தில் காணப்படுகிறது? சிறுத்தை தன் புள்ளிகளை மாற்ற முடியுமா என்ற மேற்கோளுக்காக அறியப்பட்ட தீர்க்கதரிசி யார்? எதைப் பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என்ற மேற்கோள் பவுல் எழுதிய எந்த நிருபத்தின் மையக்கருத்து? விசுவாசம் என்பது நம்புவதின் நிச்சயம், காணாதவைகளின் உண்மை என்பது எந்த புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது? நான் என் சகோதரனுக்கு காவலனோ என்று தேவனிடம் கேட்டவர் யார்? நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று இயேசு யாரிடம் சொன்னார்? நீங்கள் போய் எல்லா தேசத்து மக்களையும் சீஷராக்குங்கள் என்ற பிரபலமான மேற்கோள் எந்த புத்தகத்தில் உள்ளது? மாயை மாயை, எல்லாம் மாயை என்ற சொற்றொடர் எந்த புத்தகத்தின் மையக்கருத்து? நான் இருக்கிறது தேவகிருபையினாலே இருக்கிறேன் என்று சொன்னவர் யார்? தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை விட கூர்மையானது என்று எழுதியவர் யார்? பண ஆசையே சகல தீமைகளுக்கும் வேறாக இருக்கிறது என்பது எந்த நிருபத்தில் காணப்படுகிறது? இந்த எலும்புகள் உயிர் பெறுமா என்று கேட்ட தீர்க்கதரிசி யார்? முந்தினோர் பிந்தினோராகவும் பிந்தினோர் முந்தினோராகவும் இருப்பார்கள் என்பது யாருடைய மேற்கோள்? நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன் என்று சொன்னவர் யார்? தாமதிக்கப்பட்ட நம்பிக்கை இருதயத்தை சோர்வாக்கும், நிறைவேறின வாஞ்சையோ ஜீவ விருட்சம் என்பது எந்த புத்தகத்தில் காணப்படுகிறது? அவர் நம்முடைய மீறுதல்களினிமித்தம் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களினிமித்தம் நொறுக்கப்பட்டார் என்று எழுதியவர் யார்?
நீங்கள் பூமியின் உப்பு என்பது இயேசு யாருக்கு கற்பித்தது? நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்பது எந்த புத்தகத்தில் உள்ளது? சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்பது யாருடைய மேற்கோள்? உன் பாரத்தை கர்த்தர் மேல் வை, அவர் உன்னை ஆதரிப்பார் என்ற பிரபலமான மேற்கோள் எந்த புத்தகத்தில் உள்ளது? சகோதரனை விட நெருங்கிய ஒரு நண்பன் உண்டு என்பது எந்த ஞான புத்தகத்தில் காணப்படுகிறது? உன் இளமையை ஒருவனும் இழிவாக எண்ணாதபடி நீ விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக இரு என்பது யார் யாருக்குச் சொன்ன மேற்கோள்? கிறிஸ்துவுக்கு பயந்து ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள் என்ற பிரபலமான மேற்கோள் பவுலின் எந்த நிருபத்தில் காணப்படுகிறது? வானத்தின் கீழிருக்கும் ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலமும் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு சமயமும் உண்டு என்ற மேற்கோள் எந்த புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று லாசருவை எழுப்புவதற்கு சற்று முன்பு சொன்னது யார்? Love the quiz? Hit like, share it with your Bible buddies, and subscribe before the next round begins. Thank you.